அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஸ்கியத்துல் வில்தான் 8ஆம் வகுப்புக்கு உள்ள இன்னொரு கிதாபு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் சய்யிதுல் முர்ஸலீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி வத்தாபிஈன லஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். முதலாவது பாடம் சூரத்துல் மஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் நாசமாகிவிட்டது. யதா இரண்டு கைகளும், யதானின்னு இருக்கும், அந்த நூனை போக்கியிருப்பாங்க, தஸ்மியாவுடைய நூனை. அபீலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகிவிட்டது. தப்ப மேலும் அவனும் நாசமாகிவிட்டான். மா அக்னா அவனுக்கு பயனளிக்கவில்லை, அனுகு அவனுக்கு. மா அக்னா பயனளிக்கவில்லை, அனுகு அவனுக்கு. மாலுகு அவனுடைய பொருள் அவனுக்கு பயனளிக்கவில்லை. வமா இன்னும் மேலும் ஒன்று, கசப அவன் சம்பாதித்து வைத்த ஒன்று, அதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. சயஸ்லா இனி அவன் நுழைவான், நாரன் நரகத்தை நுழைவான். தாத்த உடைய, லஹபு நெருப்புடைய நரகத்தில் அவன் நுழைவான். வ இம்ராத்துஹு அவனுடைய மனைவி, இம்ராத்துனா மனைவி, ஹூனா அவனுடைய மனைவி. ஹம்மாலத்தை சுமக்கக்கூடிய, ஹத்தப்னா விறகு சுமக்கக்கூடிய அவருடைய மனைவியும் நரகத்தில் நுழைவார். ஃபி ஜீதிஹா இந்த ஹாவுடைய லமீர் அவருடைய மனைவி அவருடைய கழுத்திலே இருக்கிறது. ஜீதுனா கழுத்து, அவருடைய கழுத்திலே இருக்கிறது. ஹபுலுன் ஹபுலுனா கயிறு. மிம் மசதுனா முறுக்கேறிய அந்த பேரிச்ச மரத்துடைய நாருடைய அந்த கயிறு. பேரிச்ச மரத்துலேருந்து தேங்காயிலேருந்து நார் எடுக்கிறாங்கல்ல, அதே போல் பேரிச்ச மட்டையிலேருந்து நார் எடுப்பாங்க. அந்த நாரை எடுத்து முறுக்குனா கயிறு மாதிரி மாறும். அப்போ அதுக்கு பேர் தான் மசது. அவருடைய மனைவியுடைய கழுத்திலே முறுக்கேறிய கயிறு தான் அப்படின்றது தப்சீரில் விரிவான அர்த்தம் இருக்கும். நுஜூல் ஹாதி சூரா இந்த சூரா இறங்கியது. நுஜூல்னா இறங்கியது, ஹாதி சூரா இந்த சூரா இறங்கியது. சம்மா சொல்லப்படும், ஹாதி சூரத்து இந்த சூராவுக்கு சொல்லப்படும் சூரத்துல் மசத் என்று சொல்லப்படும். இது 1வது பேர். 2வது பேர் சூரத்து தப்பத்துன்னு ஒரு பேர் இருக்குது. 3வது பேர் சூரத்து அபீலஹப்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த சூறாவுக்கு 3 பேர் இருக்குது. 1வது மசது, 2வது தப்பத்து, 3வது அபீலஹப். அப்படி இந்த சூறாவுக்கு 3 பேர் இருக்குது. சபபுனா காரணம், நுஜூலிகா அதனுடைய இறங்குதலுடைய காரணம், இந்த சூறா இறங்குதலுடைய காரணம். அன்னகு விஷயமாகிறது, லம்மா நஜல இறங்கிய பொழுது. லம்மாவுக்கு இப்படி எடுத்து வைக்கணும். இறங்கிய போது, கௌலுகு தாலா அல்லாவுடைய சொல் இறங்கிய போது. அந்திர் அசீரத்துக்கள் அக்ரபீன என்ற அல்லாவுடைய ஆயத்து குர்ஆனில் இறங்கிய பொழுது, ஹரஜ வெளியேறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். அத்தா எந்த அளவுக்கு எனில், சைத ஏறினார்கள், சஃபா மலையில் ஏறினார்கள். நாதா அழைத்தார்கள், புத்தூன குலம் கோத்திரம் சொல்லுவோம்ல, எல்லா வீட்டிலேருந்து ஒரு ஆள்வா அப்படிங்கிற மாதிரி எல்லா கோத்திரத்தில் இருந்தோம் அந்த கோத்திரங்களை, குறைசி கோத்திரங்களை அழைத்தார்கள். லம்மா இஜ்தமஉ அந்த குறைசி கோத்திரங்கள் ஒன்று சென்ற பொழுது, கால நபி சொன்னார்கள், ஆராய்த்தக்கும் வலவ் அஹுபர்த்துக்கும் நான் உங்களுக்கு அறிவித்தால், அன்ன ஹைலன் அண்ணனா நிச்சயமாக, ஹைலன்னா குதிரைப்படை அப்படின்னு அர்த்தம் வச்சுங்க. தஹ்ருஜு வருகிறது, வெளியேறுகிறது. பிஸ்ஸஃப்ஹி மலை அடிவாரத்தில். ஆதிகள் ஜபல இந்த மலை. அப்போ இந்த மலை அடிவாரத்தில் ஒரு குதிரைப்படை வருகிறது என்று நான் உங்களுக்கு அறிவித்தால், குன்தும் முசத்திகி
என்னை நீங்கள் நம்புவீர்களா? வந்து கேள்விக்குறி. குன்தும் நீங்கள் ஆகுவீர்களா? முசத்திகிய என்னை நம்பக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுவீர்களா? இந்த மலை அடிவாரத்திலிருந்து உங்கள் குதிரைப்படை தாக்க வருது அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வந்து என்னை நம்புவீர்களா? அப்படின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. காலு அவர்கள் சொன்னார்கள், மா ஜர்ரபுனா அலைக்க ஜர்ரப யூ ஜர்ரிபு தஜ்ரிபு. அசலில் வந்து சோதனை செய்கிறதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் பொருள் வாங்குறோம்னா பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் நல்லா இருக்கான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி சோதனை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்த எப்படி எடுத்து வச்சுக்கன்னா, மா ஜர்ரப்னா நாங்கள் கண்டதில்லை அலைக்க உங்கள் மீது கிதுபன் பொய்யை கண்டதில்லை அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ அந்த மக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நான் சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி நதீரும் நிச்சயமாக நான் ஒரு எச்சரிக்கையாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகிர் தோவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மீதி பாடத்தை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஒவ்வொன்றா எழுதுங்க. நீங்கள் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறீங்க. வார்த்தையை முதல்ல எழுதி அதுக்கு சர்ஃப்லாம் சொல்லி பாருங்கள். ஏன்னா நான் இந்த வார்த்தையில் சர்ஃப் இருக்குது அப்படின்ட்டு. தப்பத்துக்கு சர்ஃப் இருக்குது. தப்பா தப்பு தப்பத் அதுக்கு சர்ஃப் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, எஸ்லா அதுக்கு சர்ஃப் இருக்குது. அதெல்லாம் எப்படி வரும் என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க. வந்திர் அதுக்கு சர்ஃப் இருக்குது. ஹரஜ அதுக்கு சர்ஃப் இருக்குது. துசம்மா அதுக்கும் சர்ஃப் இருக்குது. இந்த மாதிரி சர்ஃபெல்லாம் யோசிங்க. அப்போ பாடம் வந்து புரியும். நோட்டில் முதல்ல எழுதுங்க.